மோசேயின் புஸ்தகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள், வெளியேறப்பெற்ற முத்துக்கள். ஜூன் 1830 பிப்ரவரி 1831 வரை தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு வெளிப்படுத்தப்பட்டபடியே வேதாகமத்தின் மொழிபெயர்ப்பிலிருந்து ஒரு சாராம்சம். அதிகாரம் 1. ஜூன் 1830. மோசேயிக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற மோசே மறுரூபமாக்கப்படுகின்றான். அவன் சாத்தானால் எதிர்கொள்ளப்படுகிறான். ஜனங்களில் இருந்து அநேக உலகங்களை மோசே காண்கிறான். எண்ணிக்கையில் இல்லாத உலகங்கள் குமாரனால் சிருஷ்டிக்கப்பட்டன. தேவன் கிரியை பூமியையும் மனுஷனின் அனித்தியத்தையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வருவதற்காக 1. மிக உயர்ந்த மலையின் மீது மோசே எடுத்து கொள்ளப்பட்ட நேரத்தில் மோசேயினிடம் தேவன் பேசிய வார்த்தைகள். 2. அவன் தேவனையே முகமுகமாய் கண்டு அவரோடு அவன் பேசினான். தேவனின் மகிமை மோசேயின் மீதிருந்து, ஆகவே அவருடைய பிரசன்னத்தை மோசேயினால் தாங்க முடிந்தது. 3. இதோ நானே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அந்தமில்லாதவர்களென்றும் என்னுடைய நாமம், ஏனெனில் நான் நாட்களின் ஆரம்பமாயும் வருஷங்களின் முடிவில்லாதவர்களுமாயும், இதோ அந்த மற்றதில்லாதவரா என்ன சொல்லி தேவன் மோசேயினிடம் பேசினார். 4. இதோ நீ என்னுடைய குமாரன், ஆகவே பார், என்னுடைய கைகளின் சிருஷ்டிப்பை நான் உனக்கு காண்பிப்பேன். ஆனால் எல்லாவற்றையும் அல்ல, ஏனெனில் என்னுடைய கிரியைகளும் என்னுடைய வார்த்தைகளும் முடிவில்லாதவை, அவைகள் ஒருபோதும் நிற்பதில்லை. ஆகவே அவன் என்னுடைய சர்வ மகிமையும் கண்டாலொழியே என்னுடைய எல்லா கிரியைகளையும் ஒருவனாலும் காண முடியாது. என்னுடைய மகிமை யாவற்றையும் இந்த மனுஷனாலும் காண முடியாது. கண்ட பின் ஆமேசத்தில் பூமியிலே நிலைத்திருக்க முடியாது. 6. என்னுடைய குமாரனாகிய மோசே, நான் எனக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறேன். நீ என்னுடைய உரைப்பேரானவரின் சாயலாய் இருக்கிறாய். என்னுடைய உரைப்பேரானவர் இரட்சகருமாய் இருப்பார். ஏனெனில் அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். ஆனால் என்னை தவிர வேறொரு தேவனில்லை. சகல காரியங்களையும் நான் அறிந்து இருப்பதால் அவைகளை என்னுடைய இருக்கிறான். 7. அப்பொழுது இதோ என்னுடைய குமாரனாகிய மோசே, உனக்கு இந்த ஒரு காரியத்தை நான் காட்டுகிறேன். நீ உலகத்தில் இருப்பதால் இப்பொழுது உனக்கு அதை நான் காட்டுகிறேன். 8. மோசே பார்த்து அதன் மேல் தன் சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தை கண்டான். மோசே உலகத்தையும் அதை முடிவையும் சிருஷ்டிக்கப்பட்ட மனுபுத்திரர்கள் யாவரையும் கண்டான். அது குறித்த அவன் மிகுந்த ஆச்சரியப்பட்டு மலைத்து போனான். 9. அவருடைய மகிமை மோசேயின் மீது இல்லாததாக இருக்கும்படியாக மோசேயிடம் இருந்து தேவனின் பிரசன்னம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. மோசே தனியே விடப்பட்டான். அவன் தனியே விடப்பட்ட போது அவன் தரையிலே விழுந்தான். 10. மனுஷனைப் போலவே அவனுடைய சுவாப பலனை மோசே மீண்டும் அடையாவதற்கு பல மணி நேரங்கள் ஆயின. அப்பொழுது இந்த காரணத்து நிமித்தம் நான் ஒருபோதும் நினைத்திர காரியமான மனுஷன் ஒன்றுமில்லாதவன் என்பதை அறிந்தேன் என அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டான். 11.
ஆனால் அப்பொழுது என்னுடைய கண்கள் தேவனை கண்டன, என்னுடைய சுபாவ கண்களால் அல்ல, ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணால். ஏனெனில் சுபாவ கண்கள் கண்டு இருக்க முடியாது, ஏனெனில் அவருடைய பிரசன்னத்தில் நான் உயர்ந்து போய் மரித்திருப்பேன். ஆனால் அவருடைய மகிமை என் மீது இருந்தது, நான் அவருடைய முகத்தை கண்டேன், ஏனெனில் அவருக்கு முன்பாக நான் மறுரூபமாக்கப்பட்டேன். 12. மோசே அந்த வார்த்தைகளை சொன்னபோது, இதோ மோசே மனுஷகுமாரனை என்னை தொழுது கொள்ளுங்கள் என்னை சொல்லி அவனை சோதித்து கொண்டே சாத்தான் வந்தான். 13. மோசே சாத்தானை நோக்கி பார்த்து சொன்னான், நீ யார்? ஏனெனில் இதோ அவருடைய ஒரே பேரானவரின் சாயலில் இருக்கிறாய். நான் தேவனுடைய குமாரன். நான் உன்னை தொழுது கொள்ளும்படியாக உன்னுடைய மகிமை எங்கே? ஏனெனில் இதோ அவருடைய மகிமை என் மீது வரும் வரையில் நான் தேவனையே நோக்கி பார்க்க முடியவில்லை. நான் அவருக்கு முன்பாக மறுரூபமாக்கப்பட்டேன். ஆனால் சுவாப மனுஷனாக உன்னை என்னால் நோக்கி பார்க்க முடிகிறது. நிச்சயமாகவே அப்படி இல்லையே. என்னுடைய தேவனின் நாமம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதாக, ஏனெனில் அவருடைய ஆவி என்னிலிருந்து முழுவதுமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அல்லது உன்னுடைய மகிமை வேறொருவராய் இருக்கிறது, ஏனெனில் அது உனக்கு அந்தகாரமாய் இருக்கிறது. உனக்கு தேவனுக்கும் இடையே என்னால் பகுத்தறிய முடியும். ஏனெனில் தேவன் என்னிடம் சொன்னார், தேவனையே பணிந்து கொண்டு அவர் ஒருவரையே ஆராதனை செய்வாயாக. அப்பொழுது போ சாத்தானே, என்னை ஏமாற்றாதே. ஏனெனில் தேவன் என்னிடம் சொன்னார், நீ என்னுடைய ஒரே பேரானவரின் சாயலில் இருக்கிறாய். எரிகிற முச்செடியிலிருந்து என்னை அவர் அழைத்து போதோ, அவர் எனக்கு கட்டளைகளையும் கொடுத்து சொன்னதாவது, என்னுடைய ஒரே பேரானவரின் நாமத்தில் அழைத்த என்னை தொழுது கொள். மீண்டும் 18. மீண்டும் மோசே சொன்ன தேவனை அழைப்பித்ததை நான் நிறுத்த மாட்டேன். அவரிடம் விசாரிக்க எனக்கு பிற காரியங்கள் இருக்கின்றன, ஏனெனில் அவருடைய மகிமை என் மீது இருக்கிறது. ஆகவே அவருக்கும் உனக்கும் இடையில் என்னால் பகுத்தறிய முடியாது. ஆனால் அப்பொழுதே போ சாத்தானே. 19. அப்பொழுது மோசே அந்த வார்த்தைகளை சொன்னபோதோ சாத்தான் உரத்த சத்தத்தில் அழுது பூமியில் பிதற்றினான். நானே ஒரே பேரானவன், என்னை தொழுது கொள். மோசே மிகுதியாய் பயப்பட ஆரம்பித்தான். அவன் பயப்பட ஆரம்பித்தபோதோ பாதாளத்தின் கசப்பை அவன் கண்டான். ஆயினும் தேவனை அழைத்து அவன் பலன் பெற்று, என்னிடமிருந்து அப்பாலே போ சாத்தான், என்னிலே மகிமையின் தேவனாகிய இந்த தேவன் ஒருவரே மட்டுமே நான் தொழுது கொள்வேன், என் கட்டளையிட்டு சொன்னான். 21. அப்பொழுது சாத்தான் நடுங்க ஆரம்பித்தான், பூமி குலுங்கினது. மோசே பலன் பெற்று ஒரே பேரானவரின் நாமத்தில் தேவனையை அழைத்து அப்பொழுது பேச, சாத்தானே போ சாத்தானே என சொன்னான். 22. அழுகையுடனும் புலம்பலுடனும் பற்கடிப்புடனும் ஒரே உரத்த சத்தத்துடன் சாத்தான் அழுதான். அவனை காணாதிருக்க மோசேயின் முன் இருந்து போனான். 23. அப்பொழுது அந்த காரியத்தை குறித்து மோசே சாட்சி அளித்தான். ஆனால் துன்மார்க்கத்து நிமித்தம் மனுபுத்திரர்களுக்கு மத்தியிலே அது கிடைக்கவில்லை. 23. மோசேயின் முன்னிருந்து சாத்தான் புறப்பட்டு போனபோதோ மோசே பரலோகத்திற்கு நேராக தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பிதாவையும் குமாரரையும் சாட்சி கொடுக்கிற பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு 25. தேவனுடைய நாமத்தினாலே அழைத்து மீண்டும் அவருடைய மகிமை அவன் கண்டான், ஏனெனில் அது அவன் மிகுந்து இருந்தது. மோசே, நீ ஆசீர்வதிப்பதற்கு
அழைக்கப்பட்டவன். ஏனெனில் சர்வ வல்லவரான நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அநேக தண்ணீர்களை விட நீ பலவீனமாக்கப்படுவாய். ஏனெனில் நீ தேவனையே போல் இருப்பதைப் போல உன்னுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாதவர்களா என்ற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். 26. உன்னுடைய நாட்களின் முடிவு வரை நான் உடனே கூட இருக்கிறேன். ஏனெனில் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலையும் என்னுடைய ஜனங்களையும் அடிமையிலிருந்து நீ விடுவிப்பாய். 27. சத்தம் இன்னமும் பேசிக்கொண்டே இருக்கையில் மோசே தன்னுடைய கண்களாலே உற்று பார்த்து பூமியை ஆம், அதிலுள்ள அனைத்தையும் கண்டேன். தேவனின் ஆவியிலே அதை பகுத்தறிந்து அவன் காணாத ஒரு துள் கூட அங்கில்லை. 28. அங்குள்ள குடிகளையும் அவன் கண்டான். அவன் காணாத ஒரு ஆத்துமா கூட அங்கில்லை. தேவனின் ஆவியிலே அவன் அவைகளை பகுத்தறிந்தான். கடற்கரையின் மணலைப் போல அவர்கள் எண்ணிக்கையில் எண்ணற்றதாய் இருந்தார்கள். 29. அநேக தேசங்களை அவன் கண்டான். அப்பொழுது தேசம் பூமியை அழைக்கப்பட்டது, அதன்படியே குடிகள் இருந்தன. 30. எனக்கு சொல்லும், நான் உம்மிடம் ஜெபிக்கிறேன். இந்த காரியங்கள் என்ன இப்படி இருக்கின்றன? இவைகள் நீர் எதினாலே உண்டாக்கினீர் என சொல்லி மோசே தேவனையே அழைத்தான். 31. இதோ தேவ சமூகத்தில் நிற்கும்படியாக மோசேயின் மீது கர்த்தர் மகிமையிலிருந்து அவனுடைய சமூகமாய் பேசினார். தேவனாகிய கர்த்தர் மோசேயோடே சொன்னார், என்னுடைய சொந்த நோக்கத்துக்காகவே இந்த காரியங்களை நான் உண்டாக்கினேன். இதில் ஞானம் விளங்கும், அது என்னில் நிலைத்திருக்கிறது. 32. கிருபையும் சத்தியமும் நிறைந்த என்னுடைய ஒரே பேரான குமாரனை என்னுடைய வார்த்தைகளின் வல்லமையிலும் அவைகளை நான் சிருஷ்டித்தேன். 33. என்னில் முடியாத உலகங்களை நான் சிருஷ்டித்தேன். அவைகள் என்னுடைய நோக்கத்திற்காகவும் நான் சிருஷ்டித்தேன். என்னுடைய ஒரே பேரான குமாரனாலே அவைகளை நான் சிருஷ்டித்தேன். 34. அநேகரான சகல மனுஷர்களாலும் முதல் மனுஷனையும் நான் ஆதாம் என அழைத்தேன். 35. ஆனால் இந்த பூமி மற்றும் அதிலுள்ள குடிகள் விரோதமாக மட்டுமே நான் உன்னிடம் காண்பித்தேன். ஏனெனில் இதோ என்னுடைய வார்த்தைகளின் வல்லமையினாலே கடந்து போயின. அநேக உலகங்கள் உண்டு. அப்பொழுது இருக்கிற அநேகம் அங்கு உண்டு. அவைகள் மனுஷருக்கு எண்ணற்றதாய் இருக்கின்றன. ஆனால் சகல காரியங்களும் எனக்கு இணங்கப்படுவாயாய் இருக்கும். ஏனெனில் அவைகள் என்னுடையவைகள், நான் அவைகளை அறியேன். 36. தேவனை உம்முடைய ஊழியக்காரர் மேல் இரக்கமாயிரும். இந்த பூமியையும் அதிலுள்ள குடிகளையும் வானங்களையும் குறித்தும் எனக்கு சொல்லும். அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரரின் அமைதலாய் இருப்பேன் என சொல்லி மோசே கர்த்தரிடம் பேசினான். 37. வானங்கள் அநேகமாய் இருக்கின்றன. அவைகள் பூமியினாலே எண்ணக்கூடாததாய் இருக்கின்றது. ஆனால் அவைகள் எனக்கு எண்ணக்கூடியதாய் இருக்கும். ஏனெனில் அவைகள் என்னுடையவைகள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மோசேயிடம் பேசினார். 38. ஒரு பூமி கடந்து போகும்போது அதில் உள்ள வானங்களும் போய் மேற்கொண்டு வரும். என்னுடைய கிரிகைகளுக்கும் என்னுடைய வார்த்தைகளுக்கும் முடிவில்லை. 39. ஏனெனில் இதோ மனுஷனின் அழிவின்மையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வர இது என்னுடைய கிரிகை, என்னுடைய மகிமையாய் இருக்கிறது. 40. அப்பொழுது என்னுடைய குமாரனாகிய மோசே, நீ நின்று கொண்டிருக்கிற பூமி குறித்து நான் உன்னிடம் பேசுவேன். நான் பேசுகிற காரியங்கள் நீ எழுதுவாயாக. 41. மனுபுத்திரர்கள் என்னுடைய வார்த்தைகளை விருதாவாக பார்த்து
நீ எழுதிய புஸ்தகத்திலிருந்து அநேகத்தை எடுத்து போடுகிற நாளில் இதோ உன்னை போலிருக்கிற மற்றொருவனை நான் எழுப்புவேன். அவர்களுக்கு மத்தியிலே அநேகர்கள் நம்புகிற அளவில் மனுபுத்திரர்களுக்கு மத்தியிலே மீண்டும் அவைகளாயிருக்கும். 42 மனுபுத்திரர்களுக்கு மத்தியிலே அறியப்படாத பேருடைய மலையின் மீது அந்த வார்த்தைகள் மோசேயினிடம் பேசப்பட்டன. அப்பொழுது அவைகள் உன்னுடனே பேசப்படுகின்றன. நம்புகிறவர்களுக்கு தவிர யாரிடமும் அவைகள் நீ காட்டாதே. அப்படியே ஆகக்கடவது. ஆமென்.